What's up, guys? Today, anyways, it's me Petro. So, இன்னைக்கு நம்ம டாடா டியாகோ பற்றி பார்க்க போகிறோம். And nothing to say special, but it's a special car. It's a chill car because in our daily commuting, daily usage on traffic cities, it's the best car. And personally, this is ocean blue color. எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரீசன் என்னன்னா ரொம்ப ஐ கேட்சி கலராக இருக்குது. நார்மலாக ஒயிட் கிரே பிளாக் அந்த மாதிரி செக்ஷன்ஸில் கார் ட்ரைவ் பண்ணும்போது இது கொஞ்சம் கேட்சியாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் லிட்டில் பிட் அட்ராக்டிவ் அண்ட் இட்ஸ் கம்ஸ் வித் ஃப்ளிப் கீ. ஸோ ஃப்ளிப் கீ, ரிமோட் லாக் இருக்குது, ஃபாலோ மீ ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது அண்ட் லாக் ஆப்ஷன்ஸ். ஓஆர்விஎம் வந்து பியானோ பிளாக்ல வருது வித் இண்டிகேட்டர்ஸோட வருது. அண்ட் ஹெட் லேம்ப்ஸ் வாஸ் எல்இடி. ஸோ அந்த எல்இடி ஹெட் லேம்ப்ஸுமே நல்லா இருக்குது. கிரில்ஸ் லுக்ஸ் குட். அண்ட் இப்போ ரீசெண்டாக ஓல்டர் டியாகோக்கும் இந்த டியாகோக்கும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது 2025 வேரியன்ட். ஸோ நான் நெக்ஸான் EV போட்டிருக்கேன், அல்ட்ராஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி காசுலேருந்து ஏன் வந்து டியாகோன்னா திஸ் அ லாட் ஆஃப் ரீசன். ஐ திங்க் லாட் ஆஃப் ரீசன்ஸ் பிகாஸ் அவ்வளோ திங்ஸ் இந்த காரில் இருக்குது. இந்த மெயினான திங் இட்ஸ் ஓகே, ட்ரைவ் பண்ணி பேசலாம். அதை இட் கம்ஸ் வித் 15-inch alloy wheels. ஸோ alloy wheels லுக்ஸ் குட் வருது. இது இஸ் எக்ஸ்பீரியர் ப்ளஸ்ங்கிற வேரியன்ட்ஸ். டோட்டலி 5 வேரியன்ட்ஸ் வருது மேனுவலில். XC, XM, XT, XZ அண்ட் XZ ப்ளஸ். ஸோ வேரியன்ட்ஸோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸோட திங்ஸ் இருக்குது இதில். அண்ட் ஓஆர்விஎம் பியானோ பிளாக்ல வருது. டோர் ஹேண்டில்ஸ் வந்து க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர் வைப்பர்ஸ் வருது. டிஃபோகர் லைன்ஸ் இருக்குது. அண்ட் திஸ் கார் வாஸ் ஸ்பான்சர்ட் பை கூகுள் டாடா மோட்டர்ஸ் ரிவ்யூக்காக. அண்ட் டாட்டாவோட நியூ பேட்ஜிங். ஸோ இது எந்த வேரியன்ட்லாம் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. தட்ஸ் அ குட் திங். அண்ட் we are getting 340 liters of boot space இருக்குது வித் பார்சல் ட்ரே டாப் வேரியன்ட்ல மட்டும்தான் வரும். டாப் வேரியன்ட்ல ஐ திங்க் மிட் வேரியன்ட்ல வரும்னு நினைக்கிறேன். தட்ஸ் குட். pretty good boot space for cities. அண்ட் இந்த கார் சிட்டி மட்டும் கிடையாது, லாங் வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். that also good. dual tone color looks so attractive. And let's get into the interior, guys. So auto fold ORVMs அன்லாக் பண்ணும்போது ஓப்பன் ஆகுது. let's get into the car. flip. see, illuminated LED, illuminate பண்ணக்கூடிய டாடா லோகோ இதில் இருக்குது. அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது, சீட் பெல்ட் அலாரம் இருக்குது. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வருது. 10.25 இன்ச்சஸோட டச் ஸ்க்ரீன்ஸ். அண்ட் இங்கே டியாகோட ஒரு லோகோ கொடுத்துருக்காங்க. தட்ஸ் லுக்ஸ் குட். ஆல் டோர் லாக் அன்லாக், ஃபாக் லாம்ப்ஸோட ப்ரொவிஷன், ஏசி கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது. அண்ட் இட்ஸ் கம்ஸ் வித் 5-speed மேனுவல் அண்ட் 5-speed automatic option also. And AC controls pretty good. Plastics feels much better. நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இண்டிகோ மாதிரின்லாம் சொல்கிறாங்க, இண்டிகா ஓல்டு, பட் ஸோ மச் குட். அண்ட் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட் ORVMs இருக்குது. ஆல் டோர் பவர் விண்டோ வருது. ஸோ 2 செகண்ட் டேப் பண்ணால் ஃபோல்ட் அண்ட் அன்ஃபோல்ட் ஆகுது. தட்ஸ் லிட்டில் குட். அண்ட் இட் கம்ஸ் வித் க்ரூஸ் கண்ட்ரோல். கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஹார்ன்ஸ் ஆல்சோ லுக்ஸ் குட். தென் ஒரு ஆம்பஸ்ட் தான் நல்லா இருந்திருக்கும், பட் தே ஆர் நாட் ப்ரொவைடிங் தட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம்ஸ் வித் கோல்டு க்ளோ பாக்ஸ் ஆர் வாட். நோ, இட்ஸ் டசன்ட் கம். இட்ஸ் கம்ஸ் வித் கோல்டு க்ளோ பாக்ஸ், கைஸ். தட்ஸ் அ ப்ரிட்டி குட் திங். அண்ட் த டோர் ஓப்பனிங்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. தட்ஸ் அ குட் திங். அண்ட் லெட்ஸ் ட்ரைவ் அண்ட் ஜம்ப் இன் டு ட்ரைவ். whatever. Let's check it out. ஒரு ரைட் பண்ணி பார்ப்போம் வண்டி எப்படி இருக்குன்னா. கார் வாஸ் குட். பர்சனலி ஸ்டீரிங் ரொம்ப நல்லா இருக்கு. பிரேக் வாஸ் அமேசிங். ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் மச் ஆஃப் பிரேக்கிங், கைஸ். பிரேக்கிங் பர்சனலி ரொம்ப நல்லா இருக்கு. And we have to drive it.
100% சேல்ல பட் ரியர் சீட் பெல்ட் அலர்ட் வந்துட்டு இருக்கு அண்ட் கியர் இண்டிகேட்டர் ஆல்சோ அவைலபிள் அண்ட் டயர் ப்ரெஷர் மானிட்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இருக்கு. டிரைவ் பண்ண ரொம்ப ஸ்மூத்தரா இருக்கு கைஸ். ஸோ டிரைவ் பண்ண கார் வாஸ் அமேசிங். சீட்ஸுமே ரொம்ப ஸ்டிஃபராகவோ ஹார்டராகவோ எனக்கு ஃபீல் ஆகலை. சீட்ஸ் ஆல்சோ குட். யா சீட்ஸுமே ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ட்ரைவ் ஃபீல் ஹேண்ட்லிங் சிட்டி யூசேஜுக்கு திஸ் கார் இஸ் அமேசிங். நாட் ஓன்லி ஃபார் சிட்டி யூஸ், லாங்குமே ஐ ப்ரிஃபர் திஸ் பிகாஸ் யா 1.2 liter Revertron engine. This engine was amazing. Personally, I know 2 lakh kilometer clock பண்ண Tiago எனக்கு தெரியும். So car was good, pretty good. And if you are a first time car buyer இருக்கீங்க அப்படின்னா go for this, especially the extreme road variant இருக்கு. Value for money guys, such a value for money variant because ஒன்றும் நல்லா இருக்கு. Oh whatever, sorry. Yeah, சிட்டி யூசேஜ் போகிறேன் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர் மோஸ்ட்லி சிட்டி தான் யூஸ் பண்ணுறேன். சிட்டிக்குள்ளே எங்கே வேணால் பார்க் பண்ணிக்கலாம் காரை, எங்கே வேணால் ட்ரைவ் பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஃபியூல் எஃபிஷியன்சி லைக் எனக்கு தெரிஞ்ச சம் ஆஃப் த பீப்புள் தே ஆர் சேயிங் தட் தே ஆர் கெட்டிங் நியர்லி 16 kilometers of mileage in city. That's a pretty much good mileage. ரொம்ப நல்ல மைலேஜ் அது, to be frank. Personally, some of the shift customers also claiming they are getting 17 on cities. Easy guys, 17 கிடைக்குது. But what about the safety? I generally prefer Tata because of their safety guys. Because பாருங்களேன், இந்த கார் வந்து காரோட டோர் நான் ஓப்பன் பண்ணுறேன், அகைன் டோலிஸ் whatever. நம்ம we are talking about safety. அப்போ இவங்கெல்லாம் சேஃப்டி கிடையாது. ஸோ யா எனக்கு தான் கைஸ் அடிக்கடி நான் பிளாங்க் ஆயிடுவேன். ப்ரோ சைக்கிளில் சூப்பராக போய் சைக்கிள் ஓட்டு. ஓகே whatever. ஏதோ சொல்லிட்டு இருந்தேன் மேம். ட்ரைவ் பண்ண நல்லா இருக்கு. ஐ ஆம் ஃபீலிங் த ட்ரைவ். கார் வாஸ் அமேசிங் லிட்ரலி. கார் வாஸ் காம், கார் வாஸ் குட், car was calm, car was good, car was easy to handle. I love this car man. For ரொம்ப குட்டி ரொம்ப ஹெவியாக காரை ஹோல்ட் பண்ணுற ஃபீல் இல்லை. கார் வாஸ் லைட்டர் பட் இட்ஸ் அ சேஃப் கார். அகெயின் ஐம் டெல்லிங், இந்த ப்ரைஸ் செக்ஷனில் இட் வாஸ் அன் அமேசிங் கார். வேல்யூ ஃபார் மணி, ஈஸி டு மெயின்டைன். இதை வச்சிருக்க என்னோட சம் பீப்புள்ஸ் இந்த மாதிரி ஒரு ரிவ்யூ போடுற மாதிரி கண்டிப்பாக இதை பற்றி விசாரிச்சிருப்பேன் ரைட். ஸோ விசாரிச்சதில் அவங்கள they are claiming 7,000-6,000 rupees only for per year. ஸோ per yearக்கு 7,000-6,000 rupees தான் ஆகுதுன்னா just think about the mileage of maintenance of this car. அவ்வளோதான் இதோட மெயின்டெனன்ஸு. இவ்வளோ ஈஸியாக மெயின்டைனிங் லைக்காக முன்னாடி ஓல்டர் டைமில் ஒரு Maruti 800 வச்சிருக்க பர்சன்ஸ் எல்லாம் ஈஸி டு மெயின்டைன் சொல்லுவாங்க லைக் தட். பட் இட்ஸ் கம்ஸ் வித் டெக்னாலஜிஸ், அப்கிரேட்ஸ், காஸ்மெட்டிக் சேஞ்சஸ், லுக்கிங் குட், ஹேண்ட்லிங், டிரைவபிலிட்டி, எஸ்பெஷலி பிரேக்கிங், எவ்ரி திங் வாஸ் அமேசிங் ரைட். ஸோ ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். ஒரு கார் வாங்குறது இது ஜஸ்ட் நாட் அ கார், இட்ஸ் அ கமிட்மெண்ட். அண்ட் இன்னொரு விஷயம், இட்ஸ் நாட் அன் அசெட். ஃபர்ஸ்ட் திங், ஒரு அசெட்னா பிரச்சனை இல்லை. இஃப் யூ ஆர் கோயிங் இப்போ ஒரு அசெட் வாங்குறோம், இப்போ 10 lakh பட்ஜெட் கார் வைக்கிறீங்க, go for this, buy this for a 7 lakh or 7.5 lakh. அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட்க்கு ஒரு கோல்டு தான் வாங்கி போட்டால் அங்கே ஒரு சைடில் ப்ரைஸ் ஏறும், ஒரு சைடில் ப்ரைஸ் குறையும். ஸோ இந்த காருக்கு எவ்வளோ நேரோ பத். பட் ஐ ஆம் ட்ரைவிங் ஸோ ஸ்மூத். ஒரு கான்ஃபிடென்ட் கார் கொடுக்குது. யா கார் வாஸ் குட், கார் வில் கோ ஸ்மூத்லி, கார் வில் ட்ரைவ். ரொம்ப பேசுகிறேன் காரை பற்றி பேச சொன்னால் மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு கைஸ். ஐ லைக் த கார். நான் ட்ரைவ் ஃபீல் பண்ணுறேன் பிகாஸ் கார் வாஸ் அமேசிங். if you are planning to buy a first car or planning to buy a small car, எதுவும் யோசிக்காதீங்க. there are a lot of competitions, but
I prefer Tiago. And Punch also good guys. New Punch on 2026 launch பண்றாங்கன்னு சொல்றாங்க. I am also waiting for it because Punch already it's a stone breaker because last year most of the customers bought Punch because of its space, maintenance. Tiago Punch ஒண்ணுதான். மேலே இருக்க அந்த டிசைனை மட்டும் பார்த்துருக்காங்க. என்ஜின் ஆகட்டும், பவர் ஆகட்டும், எவ்ரி திங் வாஸ் சேம். கார் வாஸ் புல்லிங் அவுட் லைக் ஃபுல் பார்த்தீங்களா? கார் வாஸ் அமேசிங் கைஸ். இஃப் யூ ஆர் பிளானிங் டு பை அ கார், கோ ஃபார் Tiago. ஐ லவ் இட். பர்சனலி என்னோட ஃபேவரட் கார் வந்து ஆல்ட்ரோஸ். பட் திஸ் திங் make me happy. I'm your dumpling. Hello honey, feeling something. Hello honey. Okay, sorry. நான் easily divert ஆகிறேன். So yeah, drive பண்ணும்போது நான் easily divert ஆவேன் because of I love driving. I feel the drive. So நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறதுனால நான் மோஸ்ட்லி வந்து டிரைவுக்குள்ளாடி போயிடுவேன். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ சே இப்போ ஏன் டைவர்ட் ஆகிற ட்ரைவ் பண்ணும்போது அப்படின்னு. The reason was I feel the drive, okay guys, because some cars make us feel we are driving a car. இப்போ நான் ட்ரைவ் பண்ணும்போது சேஃபாக இருக்காதோ, பிரேக் பிடிச்சா நிற்கும்போது பேனிக் ஆகணுமோ, நோ தாட்ஸ், ஜஸ்ட் அ கார் அண்ட் மீ. ட்ரைவ் பண்ணும்போது ஸ்மூத்தாக காமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கலாம். அண்ட் யா, ஒரு ஃபேமிலி கார் வாங்குறீங்க, ஃபேமிலி சேஃப்டி முக்கியம், சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க, நம்ம ஒழுங்காக ஓட்டினா கார் ஒழுங்காக ஓடும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஒதுங்கி விட்டுருக்கும் போது கண்ட்ரோல் இல்லாமல் இன்னொரு கார் வந்து இடித்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்த நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ பி காம், பி சேஃப், ஓகே. பிகாஸ் ஒரு லைஃப் நம்மளை இப்போது சிங்கிளாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒரு டூ வீலர் ட்ரைவ் பண்ணுறீங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி.